வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் திமுக இடையே வரும் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் திமுக இடையே பிப்ரவரி 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் திமுக இடையே நேற்று முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த நிலையில் பிப்ரவரி 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 9ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. நேற்று காங்கிரஸ் திமுக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை நேற்று துவங்கிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது வருகின்ற 9ஆம் தேதி துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் தேசிய தலைவர்கள் கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்ட முகுல் வாசனிக் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்டமாக காங்கிரஸ் சார்பில் 14 தொகுதிகள் அடங்கிய விருப்ப தொகுதிகளாக பட்டியலை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய TR பாலு அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு கொடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே அந்த பட்டியலை அடிப்படையாக வைத்து வருகின்ற 9ஆம் தேதி காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி திமுக சார்பில் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 9ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை துவங்குகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் தேசிய கூட்டணியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்ற நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி நடக்கின்ற இந்த கூட்டத்தில் தமிழக தலைவர்கள், அதாவது KS அழகிரி, அதே போல காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் செல்வப்பிரந்தை என 2 பேர் அடங்கிய குழு தலைமையில்தான் இந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. ஏற்கனவே தேசிய தலைமை பேச்சுவார்த்தை முடிவுற்ற பிறகு தற்போது இந்த பேச்சுவார்த்தை தமிழக காங்கிரஸோட தலைமையில் தான் இந்த பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 9ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. ஏற்கனவே 14 தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியலை நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக தலைமையிடம் கொடுத்திருந்தது. இந்நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி எத்தனை தொகுதிகள் எங்களால் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக சொல்கின்ற இடம் காங்கிரசுக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் அன்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள், அதே போல புதுவை ஒன்று என 40 தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் துவங்கியிருக்கும் நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது வருகின்ற 9ஆம் தேதி துவங்க இருக்கிறது. அன்றைய தினமே ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் அன்றைய தினமே ஒப்பந்தமானது செய்யப்படும். அதன் அடிப்படையிலே வருகின்ற 2024ஆம் தேர்தலுக்கான தமிழ்நாடு காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை வருகின்ற 9ஆம் தேதி மீண்டும் துவங்குகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.